ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறு போடு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த வேர்ல்ட் ஆஃப் அட்டாமிக் கேம்ஸ்ல எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் இன்ட்ரோடக்ஷன்ல நல்ல பயங்கரமான ஒரு புல்வெளியில நிறைய பூங்களா இருக்கு. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா லியான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். டைம் எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். லூசியான் என்ன பண்றான்னா வந்து கேக்குறான் இந்த மாதிரி அந்த ரோபோட். ஓகே, சோ லூசியான் அவன் வந்து கேக்குறான் இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாமா இங்க, லைக் ஏதாவது ஒரு ரெசார்ட் அந்த மாதிரி ஒண்ணு நீங்க செட் பண்ணிடலாம், ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கும், கண்டிப்பா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் இது அமையும் அப்படின்னு. ஓகே, நோ ப்ராப்ளம், பண்ணு ஆரம்பி அப்படின்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் சார், எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்பா இதுதான்டா லைஃப். அதாவது ஊர் அவுட்டர்ல வந்துடணும், சரியா? வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா பத்தி கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே லைஃப் செட்டில் ஆயிட்டு என்ஜாய் பண்ணணும் அவன் சொல்லிட்டு இருப்பான் லியான் வந்து லூசியான் கிட்ட. அவங்க அப்பா கிட்ட வந்து காலேஜ் சேர்த்ததுக்காக ஒரு ஃபார்ம் ஒன்று வருது. அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பேரண்ட்னு சொல்லிட்டு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. பேரண்ட் டெசிக்னேஷன் வந்து சாதாரண ஸ்டூடெண்டோட நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இவன் டஞ்சன் ஒன்னு எடுத்து கண்டுபிடிச்சிட்டான். அதாவது யாருமே கண்டுபிடிக்காத ஒரு இடத்த போய் கண்டுபிடிச்சதுனால என்ன சொல்றது கண்டுபிடிச்சான்றதுக்காக அவனுக்கு வந்து இந்த டைட்டில் கொடுத்துருப்பாங்க பேரண்ட். இந்த பேரண்ட் டைட்டில் வந்துட்டாலே அவன் வந்து சாதாரணமா இருக்கக்கூடிய பொண்ணுங்களை யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது. அதாவது ராயலா இருக்கக்கூடிய பொண்ணுங்களை மட்டும் தான் கல்யாணம் பண்ண முடியும். அவன் கேக்குறான் அந்த மாதிரி ராயல்னா யாரு அப்படின்னா உன்னோட ஸ்டெப் மதர் இருப்பாங்க பாத்திருக்கா, ஜோலா. சோ அவங்க மாதிரிதான் யாரும். ஐயோ ஜோலாவா, அந்த மாதிரி பொண்ணுங்களே எனக்கு வேணாயா லைஃப்ல, எனக்கு ஒரு நல்ல பொண்ணா குடும்பஸ்து பொண்ணா வேணும் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லவும் அதெல்லாம் இல்ல, இதுதான் ஒரு நிலைமை அப்படின்னு. சரி நான் யாராவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பி போறப்ப பார்த்தா அந்த விமன்ஸ் எல்லாமே வந்து எம்பவர்டா இருப்பாங்க. விமன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்ன்றது நமக்கு தெரியும் இந்த கதையில. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பசங்க வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்து அதுல ஒருத்த வந்து பிரின்ஸ், அதாவது இந்த நாட்டோட அரசரோட பையன், சரியா? அவன் வந்து அவனுக்கு கூடயே அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. சோ அவனை பார்த்தோம் எல்லா பொண்ணுங்களும் பிரின்ஸ் வந்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஒரு கோஷ்டி வரும். அது வந்து என்ஜிலியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, சரியா? அந்த பொண்ணு வந்து பிரின்ஸோட சப்போர்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. அது என்ன பண்ணும்னா இந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட வந்து அவரை நெருங்க விடாம தடுத்துட்டு இருக்கும். அதான் அதோட வேலையை, அந்த கேம்ல பண்ணக்கூடிய வேலை அது. சோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப என்னன்னா இவன் வந்துட்டு என்ன நினைப்பானா, சரி ஓகே உள்ள வந்துட்டோம், எப்படியாவது யாராவது ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும்டா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இந்த பிரின்ஸ வந்து சாதாரண ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணும், பலாந்து அரைஞ்சிட்டு இருக்கிறது இவன் பாப்பான். இந்த சீனை நான் எங்கேயோ பாத்துருக்கேன், இந்த சீன் வந்து கேம்லயே இருந்துச்சு, ஆனா இந்த பொண்ணு இல்லையே வேற பொண்ணுல வரும் ப்ரொட்டாகனிஸ்டா யாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். என்ன கான்வர்சேஷன் போகும்னா, நீ என்ன யாருன்னு தெரிஞ்சுதான் அடிச்சு அப்படின்னு தெரியும், நீ யார வேணா இருக்குப்போ, ஆனா நீ இப்படி நடந்து கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அந்த பொண்ணு மேல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க ஏதோ தப்பு நடக்குதுடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு, அதாவது அவனோட ரூமுக்கு போயிட்டு அவன் வந்து ஒரு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். அப்போ லூசியான் வந்துட்டு இந்த மாதிரி சார் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தேன், டெக்னாலஜி எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு இருக்கானுங்க, நம்மளோட அவனுக்கு டெக்னாலஜி லெவல் அதிகமா இருக்கு, நான் நிறைய கத்துக்கணும் இங்க அப்படின்னு. கத்துக்க எல்லாத்தையும் கத்துக்கோ, சரி எனக்கு யாராவது கரெக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்குலாம் எனக்கு திறமை இல்லை சார், அதெல்லாம் நீங்க தான் பண்ணும், நான் ஒரு டெக்னாலஜி, என்னால அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு. ஐயோ நீ ஒருத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க, நான் என்னமோ நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சா படிக்கிறீங்க அப்படின்னு. படிக்கலாம் இல்ல, டீ பார்ட்டிக்கு என்ன பிளான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. டீ பார்ட்டியா அப்படின்னு, நாம யாரா கரெக்ட் பண்ணும்ல, டீ பார்ட்டி கூட்டு போய் தான் அவன் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அவன் சூப்பரா இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறமா வந்து அவன் அங்க இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது இந்த யூனிவர்சிட்டியில ஒரு 2 பேரை புடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸா, அவனுக்கிட்ட பேசிட்டு இருப்பான், என்னடா அப்படின்னு. சரி நம்மளாம் காமனர்ஸ், ஆனா நம்ம யாராவது கரெக்ட் பண்ணணும், அதுதான் நம்ம கோலு அப்படின்னு. அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பிரின்ஸ் இருப்பான்ல, பிரின்ஸ வந்து ஒரு பொண்ணு அடிச்சது பாருங்க, அவ பேர் வந்து மரி. இவங்க கூடயே இருப்பா, அதான் பிரின்ஸ் கூடயே இருப்பா, பிரின்ஸ் கூட இருக்கக்கூடிய பசங்களோடய இருப்பா, பிரின்ஸ் கூடயே சுத்திட்டு இருப்பா. அந்த மாதிரிதான் இருக்கும். யாருக்கு பிடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா ஜெலிகா நான் சொன்னல, அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க கூட இருக்கிறது வந்து சுத்தமா பிடிக்காது. அத வந்து நீ எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க, நீ ஒரு காமனர், நீ வந்து இவங்க கூட சுத்தக்கூடாது, பிரின்ஸ் கூட நாங்க தான் இருக்கணும், நீ இருக்கக்கூடாதுன்னு சொன்னா பிரின்ஸுக்கு சமக்கம் வரும். அவ யார் தெரியுமா, அவளை நீ இப்படி சொல்றவளை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இங்க.
இவன் வந்து யோசிப்பான், இல்லையே கில்ல நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் பேசிப்பாங்க. வர்றா ஒரு பையனுக்கு எத்தனை பொண்ணுகளை அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். கிளாஸ் ரூமுக்கு வருது. கிளாஸ் ரூமுக்கு வரப்போ டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாரு. அதாவது நம்ம என்னன்னா டீ பார்ட்டி எப்படி நடத்தணும்ன்றதான் நீ சொல்லி தர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த பசங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டா குடிச்சிட்டு இருப்பாங்க. எக்ஸப்ட் லியானை தவிர. லியான் வந்து இதெல்லாம் ஒரு கிளாஸ் இதை கவனிச்சுக்கிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, எங்க லியான் எந்திரிங்க அப்படின்னோன்னா, சொல்லுங்க சார் அப்படின்னு, நீங்க வாங்க நான் டீ பார்ட்டி எப்படி போகணுன்ற சொல்லித்தரேன் அப்படின்னோடனே, ஓ சூப்பரே பட்னே ஓகே நான் கூப்பிடறான் பாரு அப்படின்னு இவன் நக்கல்றா டஞ்சன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓவர் நக்கலா இருக்கான்னு சொல்லி மத்த பசங்க எல்லாம் பேசிட்டு இருப்பான். அப்படியே வருவான். வந்தோடனே அவனுக்கு வந்து டீ பார்ட்டி என்னன்னு இம்பார்ட்டன்ஸ் சொன்னோன்னு உனக்கு அப்படியே தெய்வமே யார் யாடி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிக்சேஷன் ஆயிடுவான். குருக்கு மேல அவ்வளவு மரியாதை வந்துடும். சரி டீ பார்ட்டி வைக்கிறேன்டான்னு சொல்லி ஒரு சரியான டீ பார்ட்டி ஒண்ணு வைப்பான். வச்சோடனே ஒரு நல்ல ராயல் பொண்ணு ஒண்ணு கூப்பிடுவோம். அந்த பொண்ணு வரும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா வாய் முட்டை தின்னுட்டு, நீ அடுத்த வாட்டி டீ பார்ட்டி வச்சா நிறைய ஸ்நாக்ஸ் வை, அப்பதான் எங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிடுவாளுங்க. நல்லா இல்லன்ட்டு போயிடுவாங்க. இவன் உடனே சரி என்னடா அது பார்த்தா வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ரொம்ப அடிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை இவன் தெரிஞ்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை போய் பார்த்து யாருன்னு பார்த்தா அதாவது இந்த கேம்ல இருக்கக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்டா இருக்கக்கூடிய பொண்ணுதான் அவகிட்ட போய் பேசுனா நம்மளும் கேம்குள்ள என்டர் ஆற மாதிரி ஆயிடுமே, அதாவது கேத்துல போற மாதிரி ஆயிடும். பண்ணலாம் பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த பொண்ணு பார்க்கவும் பாவமா இருக்குது. சரி வர சொல்லிட்டு ஒரு டீ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு வாங்க டீ இருக்கு வந்து குடிங்க அப்படின்னு. டீயா எனக்கா? ஆமா வாங்க அப்படின்னோட ஸ்நாக்ஸ் கொடுக்குறான். ஸ்நாக்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு நிஜமாலே எனக்கு, உனக்கு தான்மா நீ சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ கேட்பான், இந்த மாதிரிதான் எப்பவுமே உனக்கு ஆகுமா, எல்லாருமே இந்த மாதிரி புல்லிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அவங்க அப்படின்னு. ஆமா அந்த மாதிரிதான் ஆகுது அப்படின்னு. நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு. நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து தான் வந்தேன். நான் பார்த்து என்னோட திறமை நல்லா இருந்ததுனால ஒரு ஆள் வந்து ஸ்பான்சர் பண்ணி என்னை இங்க சேர்த்து விட்டாரு அப்படின்னு. ஓகே சரி இதுல வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்னோட சிஸ்டர் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி அவனை கூட்டு போவோம். அவ வந்து என்ன சொல்லுவா, இது வரைக்கும் உன்னோட கிளாஸ்ல ரொம்ப பாப்புலரா இருக்க பொண்ணு கூட நீ பேசியிருக்கியா, இல்ல அது கூட ஃப்ரெண்டா இருக்கியா? அந்த மாதிரிலாம் இல்ல, அவங்க சுத்தி அப்பவே கூட்டம் இருப்பாங்க, என்னால எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ அங்க போ, அவகிட்ட போய் பேசு, அவகிட்ட போய் பேசிட்டு அவ கூட ஃப்ரெண்டா ஆக ட்ரை பண்ணு, அப்பதான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து நீ தப்பிப்ப அப்படின்னு. அதுக்கு நீ ஒரு பெருசா ஒரு டீ பார்ட்டி ஒண்ணு வைக்கணும், நிறைய செலவு பண்ணி நீ வைக்கணும். நிறைய செலவு பண்ணுமா, என்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது, அது வந்து என்னது $100-200 ஆகுமே, நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் பக்கத்துல ஒருத்தருக்கால அவங்ககிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு. என்ன என்ன போட்டி ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு. நான் பாத்துக்கிறேன் நீ பண்ணு அப்படின்னு டீ பார்ட்டி ரெடி பண்ணுவான். அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சலிகா. இவளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிலிவியா. பிலிவியா அப்படின்னா பிலிவியாக்கு அகேன்ஸ்டா இருக்கவதான் ஏஞ்சலிகா. சரியா? சோ ஏஞ்சலிகா பிலிவியா பேசிட்டு இருக்கப்போ கிளாஸ் ரூம்ல இருக்கிறது பிடிக்கலையா, ஏன்னா நான் காமனரா இருக்கனால அந்த மாதிரி ஏதாவது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ எப்படி இருக்கியோ இருந்துக்கோ, நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை, அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சதே கிடையாது. சோ நீ வந்து நீ என்ன பண்றியோ அதை பண்ணிட்டே இரு அப்படின்னு. இந்த அளவுக்கு பார்ட்டி ஐடியா கொடுத்தது உனக்கு யாரு, டீ பார்ட்டி ஐடியா கொடுத்தது யாருன்னு சொல்லி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. கேக்குறான். அவ சொல்றா லியான் தான் ஐடியா கொடுத்தான் அப்படின்னு. லியானா? ஆமா அந்த பாட்ஃபுட் ஃபேமிலி தானே. ஆமா அவன் வந்து இந்த டஞ்சன் கூட கிளியர் பண்ணானே. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங் காய் அப்படின்னு அது முடிஞ்சிடும். இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு டஞ்சனுக்குள்ள போயிட்டு அவங்க வந்து நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும், ட்ரெஷர் எல்லாம் பண்ணணும். அதான் கேம். அதுல பாக்குறப்போ நம்ம லியான் கூட யாருன்னா நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் பிலிவியாவும் இருக்கா. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மரீன் வந்து இவங்க கூட வரக்கூடாதுன்றதுக்காக ஏஞ்சலிகா வந்து இது போய் பேசிட்டு இருக்கா. இல்ல அவ வரக்கூடாது, நாங்க தான் வரணும் அப்படின்னு. நீ அதெல்லாம் சொல்லாத, அவ என் கூட தான் வருவா அப்படின்னு. நான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இன்னசென்ட் ஆக்ட் பண்ணுவான் அந்த பொண்ணு. இவனுக்கு லியானுக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு, இந்த மூச்சை எங்கேயோ பாத்துருக்கேன்டா, எங்க பாத்துருந்தான்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் யார் அனுப்புவானுங்கன்னா இருக்கிறதுலயே வந்து சாதாரண பசங்க யாராரு, அதாவது ஒரு டஞ்சன் வச்சுக்கோங்களேன், மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சாதாரண ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் அனுப்பிட்டு அவங்களா போய் சண்டை போட்டு அந்த மாஸ்டர் எல்லாம் அடிச்சிருவாங்க. மத்தவனுங்க உள்ள போயிட்டு போட அள்ளிடுவானுங்க. அதுதான் கேமா விளையாடிட்டு இருக்காங்க. லியானும் அப்புறம் இந்த பிலிவியாவும் நீங்க எல்லாம் போங்க முன்னாடி, இந்த சாதாரண ஆளுங்களை முன்னாடி போங்க, நாங்க அப்புறமா வரோம் அப்படின்னு சொன்னோம்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருப்பான். உள்ள போகும்போது நிறைய மான்ஸ்டர்ஸ் வரும், எல்லாத்தையுமே அடிப்பான். எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு சென்டர் ஆஃப் த பாட்டுக்கு உள்ள வராங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து லியானையும் பிலிவியாவையும் அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கு. சோ இப்போ என்னன்னா
இத காப்பாத்துறதுக்கு யார் வேணா அந்த 5 பிரின்ஸ் வராங்க, மத்த ஆளுங்களும் உள்ள வந்துட்டாங்க, எல்லாத்தையுமே அடிச்சு போடுறாங்க. அடிச்சு போடுறப்ப என்ன ஆச்சுன்னா தெரியாதனமா ஒரு கட்டு விழுந்துருது பிரின்ஸ் மேல. சோ அதை கியூர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மெரீன் வந்து அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கியூர் பண்றான். உனக்கு மேஜிக் இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி பிரின்ஸ் கேட்கவும், ஆமா எனக்கு இருக்கு அப்படின்னோட ஏஞ்சலிகா வந்து நேரா ஓடி வந்து பிரின்ஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு எதுவும் ஆகல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. லியானுக்கும் அடிபட்டிருக்கும். அதை கியூர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிலிவியா கியூர் பண்ணும். உனக்கு ஹீலிங் மேஜிக் இருக்கா? அது ஒண்ணுதான் எனக்கு இருக்கு, அதனாலதான் என்ன ஸ்பான்சர்ஷிப் வந்து நீங்க சேர்த்து விட்டாங்கன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from you, Harikiran from Animesoul channel. Thank you.